அதெல்லாம் நமக்கு புதுசா என்ன, 30 வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஷயம் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவன் மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன்போட அள்ளி நம்மள அரவணைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது, அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒண்ணு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது சினிமாவா, இது முதல்வன் படமா, ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு